பிள்ளைகளுக்கு ஜாதி சலுகை சந்துரு விளக்கம். மிசோரம் மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய பாட்டி தாத்தா எஸ்டி பிரிவிலுள்ள ஒரு ஜாதியினர் என்றும் அவர்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டதாகவும் தற்போது தான் எஸ்டி பிரிவில் இன்னொரு ஜாதியை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்திருப்பதாகவும் தன் பிள்ளைகளுக்கு எந்த ஜாதியை குறிப்பிடலாம் என்றும் நாளிதழ் ஒன்றில் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அரசியலமைப்பு சட்டத்தின் 341 மற்றும் 342 பிரிவுகளின் கீழ் குடியரசுத் தலைவரால் வெளியிடப்பட்ட ஆணையில் வகைப்படுத்தப்பட்டுள்ள ஜாதிகளே எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான அரசு சலுகைகளை பெற இயலும். எஸ்டி பிரிவை சேர்ந்தவர் சீக்கியம், சமணம், ஜெயின், புத்த மதங்களுக்கு மாறினாலும் அவருக்கு சலுகைகள் பாதிக்கப்படாது. ஆனால் எஸ்டி பிரிவை சேர்ந்தவர் கிறிஸ்தவ, முஸ்லிம் மதங்களுக்கு மாறினால் எஸ்டி பிரிவினருக்கான சலுகைகள் கிடைக்காது. தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய தலித்துகளுக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சலுகைகள் உண்டு. நீங்கள் எஸ்டி பிரிவை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்துள்ளீர்கள். ஆனால் திருமணம் செய்வதாலோ தத்தெடுப்பதாலோ ஜாதி அந்தஸ்து தானாக கிடைத்துவிடாது. வேற்று ஜாதிகளை சேர்ந்த தம்பதியருக்கு பிறக்கும் பிள்ளைகள் தந்தை அல்லது தாயின் ஜாதியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதற்கு அவர்கள் அந்த ஜாதியினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாழ்கிறார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தகவல்களுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.